ஸோ திறமை இருக்குது, அறிவு இருக்குது, உழைப்பு இருக்குது, இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது. அது என்ன இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளை 100% நம்ம செயல்படுத்தலாம். எவன் ஒருத்தன் என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை சாதித்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நாட்கள் அவங்க நிலைக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுக்கங்க, இறைவனோட அருள் அல்லது அந்த பிஸ்னஸ், அந்த வேலை, அதோட ஒரு கனெக்டிவிட்டி ஆகணும். அதுக்கு நம்மளோட 1% மட்டுமே உழைப்பு, 1% மட்டுமே நம்மளோட அறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் அந்த 99% இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை நமக்கு சூப்பராக கொடுத்ததுன்னா 100% நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாங்க. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த கேள்விகள், நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறீங்க. சார், என்கிட்ட நிறைய திறமை இருக்குது, என்கிட்ட ஒரு அறிவு இருக்குது, என்கிட்ட உழைப்பு இருக்குது, ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியல, பொருளாதாரம் சேர்த்த முடியல, எல்லா இடத்துலையும் நான் அடி வாங்கிட்டே இருக்கேன், என்னால் எங்கேயுமே சைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். ஸோ திறமை இருக்குது, அறிவு இருக்குது, உழைப்பு இருக்குது, இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது. அது என்ன இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளை 100% நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கேள்விகள், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தால் சிறப்பாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9080274280. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஆத்தரை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. அவர் பார்த்திங்கன்னா ராபர்ட் சுலானி, ஒரு சைக்காட்டிஸ்ட். அவர் பார்த்திங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, தி சைக்காலஜி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்சூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. நான் ஜஸ்ட்டு சிறப்பாக உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த புக்கை பாருங்கள். அவர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதாவது திறமை இருந்தால் பத்தாது, ஒரு உழைப்பு இருந்தால் பத்தாது, ஒரு அறிவு இருந்தால் பத்தாது, அதை விட ஒன்று வேணும். அது என்னங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். சிறப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அந்த புக்கை படித்து பாருங்கள். அந்த புரிதல் தன்மைக்கு வருவீங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னாங்க, அந்த வேலை, அந்த தொழிலை பற்றிய ஒரு உணர்தல் தன்மையோடு நீங்கள் லிங்க் ஆனால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கன்னு அவரோட பாணியில் சிறப்பாக செயல்படுத்தியிருப்பார். அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் புரியலன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்றைக்கி பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுக்கும் லவ்வுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது பார்த்துருக்கீங்கல்ல? ஏன்னா இது நமக்கு ஒரு எமோஷனை கொடுக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது, ஓகேங்களா? நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா குளிர்பான விளம்பரம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்கும். இதுக்கு என்ன சம்மந்தம்? அது நமக்கு ஒரு பெருமையை கொடுக்குது, ஒரு ப்ரைடை கொடுக்குது, அப்படி கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விளம்பரம் ஒரு அழகு, ஒரு தைரியம், அழகையும் ஒரு தைரியத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா உணர்தல் தன்மையோட பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு தன்மையை அதை உணர்த்தும். ஸோ இப்போ புரியுதுங்களா? அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நமக்கு உணர்தல் தன்மையோட ஒரு எக்ஸ்டைட்மெண்ட், ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, ஒரு இன்செக்யூரிட்டியை, ஒரு பாதுகாப்பு தன்மையை பற்றி குறிப்பிடுறாங்க. ஒரு பெருமையை நமக்கு சிறப்பாக கொடுக்கறதுனால ஒரு உணர்தல் தன்மையால் அதோட மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல், அதனோட சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப அதிகமாகுது. இப்போ புரியுதுங்களா? ஸோ இது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் செய்யணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ நான் சொல்கிறேன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு இடத்துல பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாலிடிக்ஸ், நான் சொல்கிற பாலிடிக்ஸ் வேறு, நீங்கள் சொல்கிற பாலிடிக்ஸ் வேறு. பாலிடிக்ஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு இஷ்யூஸ் வருதுன்னு வச்சிங்களேன், அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நமக்குன்னு ஏதாவது ஒரு தனித்தன்மை நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்காக நிறைய பேர் நம்மளோட வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஒரு எதிர்மறையான விளைவுகள் நம்மளை சுற்றி நிறைய நடக்கும். இந்த ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு தொழில் செய்கிற இடத்துல, அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். என்ன சார் காக்கா பிடிக்க சொல்கிறீங்களா? அது கிடையாது. நான் சொல்கிறதே வேறு. பாலிடிக்ஸுங்கிறதுக்கு அர்த்தம் வேறு, காக்கா பிடிக்கிறதுக்கு அர்த்தம் வேறு. இது எதுனா காக்கா பிடிக்கிறதுன்னு இல்லைங்க. ஏதாவது நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பர்சனல் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. பர்சனல் கான்டாக்ட் மூலமாக அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும், அட்லீஸ்ட் அதுக்கு பணம் கொடுக்குறீங்க, பொருள் கொடுக்குறவங்க விட மனதளவில் அவங்களுக்கு ஒரு பர்சனல் கான்டாக்டில் இருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா 100% அந்த வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம். 100% கனெக்டிவிட்டி, உணர்தல் தன்மையோட கனெக்டிவிட்டி ஆகலாம். அந்த பிஸ்னஸ், அந்த வேலையோட சூழலில் நீங்கள் கனெக்டிவிட்டி ஆகிட்டிங்கன்னா 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா?
இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய புரிதல் தன்மைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதாவதுங்க, இப்போல்லாம் என்னென்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல என்ன செய்கிறோன்னா, நான் வேலை செஞ்சேன், நான் தான் வேலை செஞ்சேன், என்னால் தான் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஈகோவில் இருக்கோம். நான் போனதுனால தான் இந்த ப்ராஜெக்டே முடிஞ்சது, நான் இல்லைன்னா இந்த டீம் என்னால் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கவே முடியாது, நான் செஞ்சதுனால தான் இந்த வேலை செய்கிறாங்க. நீங்கள் எப்போ இந்த நான்ங்கிற அகங்காரத்தில் அந்த ஈகோவில் இருக்கீங்களோ அந்த இடத்துலேயே நம்ம தோற்றுருவோங்க. நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது, அந்த வேலையோடு நீங்கள் கனெக்ட் ஆகவே முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறீங்க, நான் இருந்ததுனால தான் இந்த ப்ராஜெக்ட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது, நான் மட்டும் இல்லைன்னா ஆஃபீஸ்லலாம் தண்ணி குடிச்சிருப்பாங்க. நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பேசிக்காக நான் சொல்லட்டுங்களா, ஒரு 2 நாள் 3 நாள் உங்களால் ஆஃபீஸ் பக்கமே போக முடியலன்னு வச்சிங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் கான்செப்ட். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஆனால் இது புரியாமல் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஈகோவில் இருக்கிறதுனால தான் நம்மளால் மற்றவங்களோட ஒரு பர்சனல் கனெக்ட் ஆக முடியல. ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வரும்போது நம்மளால் அதை சமாளிக்க முடியல. ஒரு போட்டியாளர்கள் சக போட்டியாளர்கள் வரும்பொழுது நமக்கு வந்து மைண்டு வந்து நம்மளை மதிக்காமல், ஐயோ அவன் நம்மளை விட ஜெயிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு நீங்கள் சொல்கிற பாலிட்டிக்ஸில் உள்ளே போயிடுறீங்க. புரியுதுங்களா? ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த இறைத்தன்மை, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன தேவை, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத 100% நமக்கு உணர்த்தும். நம்ம இந்த இறை சக்தியோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா என்ன தேவைகளோ அற்புதமாக செயல்படுத்தலாம். இன்னும் புரியலன்னா ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன், சிறப்பாக பாருங்கள். இப்போ நான் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கேன். எனக்கு நல்லா சமைப்பேங்க, நல்லா சமைப்பேன், நல்ல டேஸ்ட் கொடுப்பேன், எல்லாமே எனக்கு தெரியும். என்னோடய உழைப்பு, என்னோடய திறமை, என்னோடய புரிதல் தன்மை, என்னோடய அறிவு எல்லாத்துலேயும் அதை செயல்படுத்தி நான் அற்புதமாக அந்த பிஸ்னஸை கொண்டு வரதுக்காக அற்புதமாக சமைக்கிறேன், நல்ல உணவு கொடுக்குறேன். என்னால் சக்ஸஸ் ஆக முடியுமா? 100% முடியாது. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, என்னோடய உழைப்பு, என்னோடய அறிவு, என்னோடய புரிதல் தன்மை அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 1% தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மிச்சம் இருக்கிற அந்த 99% நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், இந்த பிரபஞ்சம் அல்லது எனக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் இந்த இறைத்தன்மை அதை செயல்படுத்தினா மட்டும்தான் நான் சக்ஸஸ் ஆக முடியும். எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அந்த ஹோட்டல் நான் கரெக்டான இடத்துல வைக்கணும், அதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த ஹோட்டல் நடத்துக்கிறதுக்கு, அந்த சமையல் சமைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வெண்டர், ஒரு ப்ரொஃபஷனல் வெண்டர் எனக்கு சிறப்பான பொருளை கொடுக்கணும். அப்புறமா எனக்கு கிடைக்கிற வேலையாட்கள் ப்ளஸ் சமையல் செய்கிறவங்க ரொம்ப சூப்பரான ஆட்களாக எனக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் நல்ல கஸ்டமர்கள் வரணும், அந்த கஸ்டமர்களுக்கு பணம் இருக்கணும், நல்ல கஸ்டமர்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு பணம் கொடுக்கணும், அவங்க வெளியில் போய் 10 பேர்கிட்ட சொல்லி நிறைய கஸ்டமர்கள் வரணும். அப்போ மட்டும்தான் நான் சம்பாதிக்க முடியும். இப்போ புரியுதுங்களா? ஸோ 1000 வெளி விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தால் தான் இந்த இறை சக்தியால் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த சூழலோட நம்ம கனெக்டிவிட்டி ஆனால் தான் என்னோடய 1% உழைப்பு, என்னோடய வெற்றி, என்னோடய அறிவு 100% சக்ஸஸ் ஆகும். இப்போ புரியுதுங்களா? எப்போவுமேங்க என்னோடய உழைப்பு 1% வெளிவட்டாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 99% இந்த இயற்கை அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த சூழல் நமக்கு எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ தாங்க என்னால் 100% சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இதை புரிஞ்சிக்காமல் நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணேன், நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா, என்னோடய சூப்பராக நான் பிஸ்னஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கேருந்து சேலம் போகணும், நான் கார் எடுக்கிறேன், என்கிட்ட 20 வருஷமாக லைசன்ஸ் இருக்குது, நல்லா கார் ஓட்டுவேன், என்னால் ஜெயிக்க முடியுங்களாங்க? கார் ஓட்டுறதுங்கிறது 1% மட்டும்தான். 99% இந்த சூழல் எனக்கு ஒத்துழைக்கணும். எப்படி? எனக்கு முன்னால் வரவன் கரெக்டாக வரணும், எனக்கு பின்னால் வண்டி ஓட்டுறவன் கரெக்டாக ஓட்டணும், இந்த இயற்கை சூழல் எனக்கு கரெக்டாக இருக்கணும், என்னோடய காரில் காற்று கரெக்டாக டயரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 1000 சூழ்நிலைகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னால் சிறப்பாக காரை நான் சென்னையிலேருந்து ஓட்டி சேலத்துக்கு கொண்டு போய் இறங்க முடியும். நான் கரெக்டாக ஓட்டினேன் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் நானுங்கிற ஈகோவில் இருக்கிறதுனால என்னோடய செயல்பாடுகள் சூப்பராக இருக்காது, என்னால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ எப்போ ஒருத்தன் இறைத்தன்மை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த இறையாற்றல் இல்லை நமக்கு மேலே ஒரு சூழலோட நான் கனெக்டிவிட்டி ஆகிட்டேன், 99% அதனோட கனெக்டிவிட்டி ப்ளஸ் என்னோடய 1% உழைப்பு அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணுறீங்களோ அந்த நொடியிலிருந்து நமக்கு வெற்றி தாங்க. இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்யுங்க, என்ன வேலை செய்யுங்க, கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், உங்கள் சூழ்நிலையோடு பொருத்தி பாருங்கள். எவன் ஒருத்தன் என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை சாதித்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நாட்கள் அவங்க நிலைக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுங்க, இறைவனோட அருள் அல்லது அந்த பிஸ்னஸ், அந்த வேலை, அதோட ஒரு கனெக்டிவிட்டி
ஆகணும். அதுக்கு நம்மளோட 1% மட்டுமே உழைப்பு, 1% மட்டுமே நம்மளோட அறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் அந்த 99% இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை நமக்கு சூப்பராக கொடுத்ததுன்னா 100% நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாங்க. இது மட்டும்தாங்க கான்செப்ட். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இதை புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம வெற்றியாளராக ஆகலாங்க. இதுதாங்க உண்மை. நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் தோக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? என்னால் மட்டும்தான் முடியும், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் எப்போ யோசனை பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் வெற்றிகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவன், நம்ம கூட படித்தவன், நம்மளை விட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிறவன் எங்கேயோ போயிடுவாங்க. பொருத்தி பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு புரியும். காரணம் அவன் உழைப்பு, வெற்றி, அதை விட இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை சூழல், இந்த இறைத்தன்மையை ஒரு சூழலை அந்த வேலையோடு அந்த பிஸ்னஸோடு அவன் கனெக்ட் பண்ணுறதுனால அவன் சக்ஸஸ் ஆகிடுறான். நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நம்மளோட உழைப்பெல்லாம் 1% தாங்க. 99% இந்த பிரபஞ்சத்தின் அருள், இந்த இயற்கையின் அருள், அல்லது அந்த ஆத்தர் சொன்ன மாதிரி அந்த வேலையோட ஒரு சூழல், ஒரு உணர்தல் தன்மையோட, எமோஷனோட நம்ம கனெக்டிவிட்டி ஆனால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியுங்கிறத 100% புரிஞ்சு செயல்படுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு செயலில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம். இவ்வளோ தாங்க கான்செப்ட். சிறப்பாக செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.